பணமாக பயன்படுத்தலாம்ங்கிறாங்க. எதை? தங்கத்தை, வெள்ளிய, கோதுமைய, உப்பை, பேரிச்சம்பழமை, அப்புறம் இந்த தொலி நீக்கப்படாத கோதுமையை. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கு? மதிப்பு இருக்கு. தங்கத்துக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? அது கரன்சியாகவும் பயன்படுத்தலாம், தனியாகவும் பயன்படுத்தலாம். கோதுமைக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? பேரிச்சம்பழத்துக்கு மதிப்பாக இருக்கா இல்லையா? அப்போ இதிலிருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பு இருக்கிற பொருட்கள் மட்டுமே தான் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அப்போ நீங்கள் எதை கரன்சியாக பயன்படுத்துகிறீர்களோ அதற்கு சுயமாக மதிப்பு இருக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூபா நோட்டுக்கு சுயமா மதிப்பு இருக்கா? இந்த ரூபா நோட்டு இருக்கு. இந்த ரூபா நோட்டில் என்ன சொல்லுது? அதுதான் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர். நான் வாக்குறுதி அளிக்கிறேன் இந்த தாளை கொண்டு வரும் நபருக்கு இந்த 100 ரூபாய் அளவுக்கான பொருள், இந்த 100 ரூபாய் அளவுக்கான மதிப்புக்கு நான் என்ன பண்றேன்? வாக்குறுதி அளிக்கிறேன். இது யாருடைய வாக்குறுதி? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதியா? வானத்திலிருந்து வந்த வாக்குறுதியா? மோசடியான வாக்குறுதி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, சைத்தான் பத்தி சொல்றான்ல, நான் வாக்குறுதி கொடுத்தேன் ஆனா நழுவிக்கிட்டேங்கிறான். நவம்பர் 8ஆம் தேதி ஒரு சைத்தான் நழுவிச்சு, தெரியுமில்ல? 2016 நவம்பர் 8ஆம் தேதி என்ன சொல்லிருச்சு? இன்னைக்கு நைட்டோட இந்த பேப்பருக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை அப்படின்னுச்சா இல்லையா? 8 மணிக்கு வந்து 1000 ரூபா தாளும் 500 ரூபா தாளும் என்ன சொல்லிச்சு? நான் வாக்குறுதி கொடுத்தேன், எல்லாரும் நம்பி உங்களுடைய பீரோக்கள் அடுக்கி வச்சிங்க, அந்த வாக்குறுதியிலேருந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீங்கள்லாம் நடு தெரு வந்து நில்லுங்கன்னு. அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணோம்? ரோட்டில் போய் லைனில் நின்னோம். அப்போ சுயமாக இதுக்கு மதிப்பு கிடையாது.